100 நாள் பயணத்துல 72ஆம் நாள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆபீஸ்ல விடுமுறை விட்டாங்க. என்னை போலவே நிறைய பேருக்கு ஆபீஸ் விடுமுறை விட்டுருந்த காரணத்தினால காலங்காத்தால விளையாடலாம்னு வந்துட்டோம். போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் மத்தியானம் 2 மணி ஆயிருந்தா நானும் நினைச்சேன். ஆனா கூட இருக்க ஜீவனுக்கு இன்று வேலை வச்சுட்டாங்க. அதனால சார்பா ஒரு 9 மணிக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு 10 நிமிஷத்துல திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு போனவன் தான். ஆனா திரும்ப வரவே இல்லை. வரமாட்டான் சேட்டு. கிரிக்கெட் விளையாட வரும்போது ஒரு 3 பழத்தை வாங்கி கீழே விழுந்த பழத்தை நம்ம மொட்டை நண்பருக்கு கொடுத்துட்டேன். அதை சொல்லவே மறந்துட்டு பாருங்க. கூட இருக்க ஜீவன் சாமி கும்பிட்டு இருந்த கேப்ல காலை உணவு சாப்பிட்டு கொண்டு போய் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டேன். பிறகு ஒரு சில சில்லி வேலைகள் எல்லாமே இருந்தது. அதுல முத வேலை கால்களுக்கு ஏதாவது ஒரு செருப்பு வாங்கி போடணும்னு சொல்லிட்டு இந்த கரடு முரடான செருப்பு வாங்கி போட்டேன். பிறகு முடி வெட்டலாம் சொல்லி போய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தாடியை மட்டும் எடுக்காம அதுக்கு தான் வீட்டுல ஒரு கைவசம் இருக்கே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். தாடியும் அங்கேயே வெட்டியிருந்தா கொஞ்சம் முகரக்கட்டை பாக்குற மாதிரியா இருந்திருக்கும். நான் தான் என்னாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் ட்ரிம்மர் இருக்கே, நம்மளே எடுத்து பழகிடலாம்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு நானும் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி எடுத்தேன். அது கசகசன் ஆயிடுச்சு. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கிளீனா மொத்தமா வலிச்சு எரிஞ்சிட்டேன். கடைசியில ரிசல்ட் பாக்கிறதுக்கு சேவிங் பண்ண மலை குரங்க மாதிரி இருக்கேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தால இன்னைக்கு அதோட முதலாளி வந்து அங்க உட்காந்துட்டு அப்படி அவரை போய் பார்த்துட்டு அங்க ஒரு பூஜையை போட்டு அங்க கொடுத்த பொட்டை வாங்கி வச்சுட்டு அவர்கிட்டயே ஒரு செல்ஃபியை போட்டு மதிய உணவையும் அங்கிருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் உள்ள தள்ளனோட ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு பெண்டிங் இருந்தது. அதை இன்னைக்கு பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு படுத்து தூங்கிட்டேன். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா நம்ம அழுக்கு பைவுல போட்ட புஷ்அப்ல இருந்து எந்திரிக்கவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி. அவன் ஆசையில 2 தோசையை ஊத்தி தூக்கி ஓரமா வீசிட்டு மணி ஒரு 5:45 மேல ஆயிடுச்சு. சரி வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் வச்சு ஏதாவது சமைப்போன்னு சொல்லி யூடியூப்ல ஒரு அக்கா ஏதோ ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க. ஹெல்த்தி சாலட்னு சொல்லி ஏதோ ஒன்று அவங்க காமிச்சிருக்கிற எல்லா இன்கிரியன்ஸுமே ஆட் பண்ணிட்டேன் வித்தவுட் வெள்ளரிக்காய் போட்டு எல்லாத்தையுமே கலக்கி சாப்பிட்டு பார்த்தா இந்த ரோட்டுகள் எல்லாம் காரப்பொரி மசால் பொரி வைப்பாங்கல்ல, அதே கொஞ்சம் ஜூசியா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அற்புதமா இருந்தது. பிறகு கூட இருக்க ஜீவனுக்கு ஆபீஸ் முடியற டைமிங், அதனால வீட்டுல ஒரு சில சிறிய வேலைகளை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு ஷார்ப்பா வந்து நின்ட்டேன். வெளியே வந்து பார்த்தோன்னே யாரா நீ பஜலால் செட்டு மாதிரியே இருக்க அப்படின்னு கேக்குது. வீட்டுக்கு வெளியே தான் பிள்ளையார் வச்சிருக்காங்களா, அதனால அங்கிருந்து கொல்கட்டை சுண்டல் சக்கரை பொங்கல் அப்புறம் அந்நியார் வீட்டுல இருந்து பாயாசம் நான் அப்ளை பண்ண சேலத்துல பாத்தீங்க எல்லாத்தையுமே கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம்டா, டெய்லி வீட்லயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. நானும் அதுல இந்த சுண்டலை மட்டும் உருவி சாப்பிட்டு வெளியே இந்த பிள்ளையாருக்கு துணையா கூட போய் உட்காந்து இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வீடியோ எதுக்கு ஆரம்பிச்சோன்றதையே மறந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு 11,000 ஸ்டெப், அதாவது 8.5 கிலோமீட்டருக்கு மேல நடந்திருக்கேன். நேரத்தை விட அதிகமாக தான் போயிருக்கு. ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்கும், பினிஷிங் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கான நாள் இனிதே முடிவடைந்தது நண்பர்களே. நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.